ஸோ ரிவர்ஸ் அ ஸ்ட்ரிங் யூஸிங் ரிகர்ஷன். இது வந்து எப்படி பண்ணலான்னா, யூஸ்வலாக ஸ்ட்ரிங் இருக்குது, ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து மாற்ற முடியாது. அதனால் ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரேவாக மாற்றணும். கேரக்டர் அரேவாக மாற்றி நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக்கு, இப்போ பாலா அப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர், ரைட், இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணணும். இப்போ ஏஎல் அப்படியே இருக்குது, அப்புறம் இந்த பி இங்கே வந்துடும், இதை ஸ்வாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டரையும் மூவ் பண்ணுறோம். ஸ்டார்ட் பாயிண்டர் இந்த பக்கம், எண்ட் பாயிண்டர் இந்த பக்கம் வந்துருச்சா. இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், பிஏ பி பிஏ, ஐயோ சாரி, திஸ் இஸ் எல், ரைட், ஏஎல், ஸோ திஸ் ஆல்சோ எல். ஸோ ஏஎல் ஏபி, இது ரிவர்ஸ் பண்ணால் ஏஎல் ஏபி வந்துருச்சா. ஸோ இதுதான் ரிவர்ஸ் லாஜிக்கு. 2 பாயிண்டர் வச்சுக்கிட்டு ஸ்வாப் பண்ணிகிட்டே போகணும், கரெக்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது இதை கேரக்டர் அரேவாக இங்கே மாற்றிக்கிட்டு அந்த அரே ப்ளஸ் ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த அரேவை தான் போயிட்டு இந்த அரேவை தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும், ஓகேவா. இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கிற வேல்யூ எண்ட் பாயிண்ட் இருக்கிற வேல்யூ இது ஸ்வாப் பண்ணும். அப்போ திருப்பி இதே ஃபங்க்ஷன் கூப்பிடு. வாட் யூ ஹேவ் டு டு, யூ கால் த சேம் ஃபங்க்ஷன் with start pointer +1 end pointer -1, right, you keep on doing it, okay. So first நம்ம என்ன பண்ணணும், we will convert the given string to an array, correct. so ஒரு character array வச்சுப்போம், C array. இது நம்ம என்ன பண்றோம், you are converting to char array. ஸோ முதல்ல கேர் அரேவாக மாற்றிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிவர்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை கூப்பிடுறோம். ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கூப்பிடுறோம். அதுக்கு இந்த கேர் அரேவை பாஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் பாயிண்டர் என்ன 0, எண்டிங் பாயிண்டர் என்ன ஸ்ட்ரிங் டாட் லென்த், ஸ்ட்ரிங் லென்த்து -1, இதை பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணி அது ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். திஸ் ஃபங்க்ஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும், அதை நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம், ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணோம், லெட்ஸ், ஸோ திஸ் ஷுட் பி அ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், கரெக்ட். இங்கேருந்து கால் பண்ணும்போது ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அதுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணணும். இது வந்து ரிவர்ஸு. இதில் பாஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டர் அரே, அது ஏஆர்ஆர்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டார்ட் பாயிண்டர், அப்புறம் எண்ட் பாயிண்டர். பேஸ் கண்டிஷன் என்ன, இஃப் ஸ்டார்ட் பாயிண்டர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எண்ட் பாயிண்டர் அப்படின்னா நம்ம ஸ்வாப் பண்ண தேவையில்லை, ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம், ஓகே. ரிட்டர்ன் பண்ணுறது அந்த கேரக்டர் அரே இருக்குல்ல, அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணணும். கேரக்டர் அரேவை எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றி ரிட்டர்ன் பண்ணுறது, நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த ஏஆர்ஆர் போட்டால் ரிட்டர்ன் ஆகிடாது. கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு, okay, let's try this, okay. We can also ask ChatGPT how to convert char array to string. string builder வச்சு to string யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம இந்த நியூ இது கூட யூஸ் பண்ணலாம். using string constructor. ஸோ ஒரு கேரக்டர் அரே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அந்த கேரக்டர் அரே கொடுக்கலாம். ஸோ இதான் நம்ம போட்டோம், இல்லைனா ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் அப்படி போட்டும் கொடுக்கலாம். நான் நியூ ஸ்ட்ரிங், இந்த நியூ ஸ்ட்ரிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும், கரெக்டாக. ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரரி வேரியபிள், அதில் ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் வேல்யூவில் வந்து எண்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எண்ட் வேல்யூவில் டெம்பை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், யூ கால் த சேம் ஃபங்க்ஷன், சேம் அரே வித்
s plus 1 e minus 1. Correct? This is going to return me the string. Correct? Base condition is going to return me the string. And the string I return to this function on the base condition is returning me that string, right? Reverse the string. That string is written here. I will return that and see. Okay? Let's run and see. So all the test case passed. Okay? So இதில் என்னன்னா நம்ம ஒரு வாட்டியும் கால் பண்ணும்போது எதெல்லாம் மாறணும் அதெல்லாம் உங்களுடைய ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ல இருக்கணும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர் மாறிட்டே இருக்குது. அதெல்லாம் ஆர்குமெண்ட்ல இருக்கணும். ஓகே? That's it. So simple.